பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாய் மன உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள், ஆண்டவர் இந்த நாளிலும் என்னோடு என்ன காரியத்தை பேச போகிறார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீங்கள் இருக்கலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்களுடைய பார்வைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு தரம் குறைந்தவர்கள் போல, ஒன்றுக்கும் உதவாதவர்கள், ஒன்றுக்கும் நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் போல இன்றைக்கு நீங்கள் தென்படலாம். ஆனால் உங்களை படைத்த கடவுள், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்க்கிற விதமே அது வேறு விதம். பிரியமானவர்களே, அவர் உங்களை மிகவும் அன்பாய், கரிசனையாய், நேசத்தோடு, பாசத்தோடு பார்த்து அவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நாங்கள் தியானம் செய்வோமா? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. இந்த உலகம் பார்க்கிற வண்ணமாய் தெய்வம் உங்களை பார்ப்பதில்லை. உலகம் நினைக்கிற வண்ணமாய் உங்களை குறித்து தெய்வம் நினைக்கிறதில்லை. பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அந்தஸ்து, கௌரவம், அவர்களுடைய அழகு, அறிவு என்று பல அடிப்படையிலே தரம் பிரித்து அந்த காரியங்களுக்கூடாக உங்களை அவர்கள் பார்க்கலாம். ஆனால் எதுவும் எதிர்பாராமல் நேசித்த அந்த அன்பு, பாசம் காட்டின அந்த நேச கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட கடந்து வந்து கிரியை செய்ய அது போதுமானதாக இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை கனம் பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தானியேல் என்கிற மனிதனை குறித்து இவ்வனமாய் வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு வாலிபனாய் இருக்கிற பொழுது அவர் அடிமைத்தனத்துக்குள்ளே அங்கே உட்படுத்தப்பட்டார். அவர் பாபிலோனிலே அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஆனால் அந்த இடத்தில் இருந்து கொண்ட அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய நாமத்தை தானியேல் மூலமாக மகிமைப்படுத்தினார். பாருங்களேன், நீ எனக்கு பிரியமானவன், ஆதலால் நீ விண்ணப்பம் செய்ய முன்னமே உனக்காக நான் பதிலை அனுப்பிவிட்டேன் என்று போல தேவன் பேசுகிறதை நாங்கள் இந்த இடத்தில் அவதானிக்க முடிகிறது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஒருவேளை நீங்க யாருக்கும் உதவாம இருக்கலாம், யாருக்கும் நீங்க பிரயோஜனமற்றவனாய் தென்படலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரயோஜனமானவன், நீ எனக்கு மிகவும் அருமையானவன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதாக தெய்வம் உங்களுக்கு சொல்லுகிறார். அதோடு அவர் விட்டுவிடவில்லை. நீ எதற்காக இந்த நாள் வரையும் தேவ சமூகத்தை தேடினாய்? நீ எந்த பாரத்தை குறித்து ஆண்டவரோடு பேசினாய்? எந்த காரியத்தின் நிமித்தமாய் நீ மனம் உடைந்து போய் இருக்கிறாய்? எந்த காரியத்திற்காக நீ சலிப்போடு கூட தேவ சன்னிதானத்திலே நின்று கொண்டிருக்கிறாய்? இந்த காலை வேளையிலே தெய்வம் உங்களை தைரியப்படுத்தும்படி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், என் மகனை நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், என் மகளை நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உனக்கு பதிலை நான் அனுப்பும்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு பதில் செய்ய போகிறேன், நான் கிரியை செய்ய போகிறேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அருமையானவர்களே, இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யமானது இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தினது. அதிலே ஞானம் உள்ளவர்கள், கல்விமான்கள், அழகு நிறைந்தவர்கள், சௌந்தரியம் உள்ள திறமையானவர்களை தெரிந்தெடுத்து கொண்டு போய் அவர்கள் தங்களுடைய தேசத்திலே அடிமைகளாய் அவர்களை வைத்தார்கள். ஆனால் இடம் மாறி இருக்கிறது, காலங்கள், சூழ்நிலைகள் மாறியிருக்கிறது. தானியேலோ தன்னுடைய தெய்வத்தை எப்பவுமே அவர் மறந்ததில்லை. தன்னுடைய தொழுகையை அவர் மாற்றிக்கொள்வதில்லை. தேவனை தேடுகிற விஷயத்தில் அவர் அசதியாய், நிர்விசாரமாய், ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் எனக்கு இந்த கதி, ஏன் நான் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும், ஏன் எனக்கு இந்த துன்பம் வர வேண்டும், ஏன் என் உறவுகளிடத்தில் நான் அங்கே பிரிந்து வாழ்கிறேன் என்று சொல்லி எந்த கேள்வியையும் கேள்விக்கு மேல கேள்வியை அடுக்கவில்லைங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தான் செய்து வந்தபடி தன்னுடைய தொழுகை நேரத்தை தேவ சன்னிதானத்திலே அவர்
சரிவர கடைபிடித்தார். சரியாக தேவனோடு உறவை அவர் வைத்து கொண்டார். அந்த மனிதனை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பது காரணமல்ல என் மகனே, நீ அந்த இடத்தில் இருந்து கொண்டு என்னை நோக்கி பார்க்கிறாய் பார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவர் சொல்வது போன்று அந்த மனிதனுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கும் நீ ஒருவேளை நீ எந்த அடிமைத்தனத்தில் நின்று கொண்டிருக்கலாம், உறவுகளை பிரிந்து தூர தேசத்தில் நீ தனித்து நின்று கொண்டிருக்கலாம். யாருமே எனக்கு ஆறுதல் கொடுக்க வரல, யாரும் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசல, நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் தனிமரமாய் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தவித்து போய் நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமான மகன், நீ எனக்கு மிகவும் பிரியமான மகள் என்று சொல்லி அவர் உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறார். அத்தோடு அவர் நிறுத்தி விடலைங்க, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உனக்கு நான் பதில் கொடுக்கும்படி உன் பக்கமாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் உங்கள் அருகாமையில் நின்று உங்கள் இதய கதவருகிலே நின்று கொண்டு தெய்வம் பேசுகிறார். உங்கள் கூடாரத்தில் இந்த சத்தம் தொனிக்கிற பொழுதெல்லாம் தைரியம் அடையுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்து விட்டதுங்க. பிறக்கும் என்று சொல்லவில்லை, பிறந்து விட்டது, அது பதில் அளிக்கப்பட்டாயிற்று. இதுவரையும் நீ கண்ணீர் வடித்த விஷயத்திற்கு, நீ கண்ணீர் வடித்த விண்ணப்பத்திற்கு, நீ கண்ணீரோடு தேவ சன்னிதானத்தில் தேடின அந்த காரியத்தை குறித்து தெய்வம் கவனமுள்ளவராய் உனக்கு பதிலளித்து விட்டார், உனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று நம்புங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு மிகுதியான நன்மையை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். நீ எந்த இடத்தில் வீழ்ந்து போனாயோ, எந்த இடத்திலே நீ சோர்ந்து போனாயோ, எந்த இடத்திலே நீ அதைரியம் அடைந்திருக்கிறாயோ, அந்த இடத்திலிருந்து உன்னை எடுத்து நிறுத்தி என் தெய்வம் உங்களை கனம் பண்ண வல்லமையை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க யாராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட நபராய் இருக்கலாம், எந்த சூழலில் அகப்பட்டு போய் எந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கலாம், இந்த வானத்தையும் பூமியை படைத்த அந்த கடவுளை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் நான் உங்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி தெய்வம் உங்கள் பக்கமாய் கடந்து வந்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த வாலிபனை பாருங்க, தானியேல் என்கிற வாலிபன் மிகவும் தனித்து விடப்பட்டான், தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், உறவுகளிடந்து பிரிக்கப்பட்டான், தான் ஆராதித்து வந்த இடம், தான் சேவித்த அந்த ஸ்தானம் எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அடிமைத்தனத்துக்குள் கடந்து போனார். ஆண்டவர் அதிலே இருந்த அந்த மகனை விடுவித்தார். அவருடைய சத்தத்தையும் அவருடைய ஜெபத்தையும் வேண்டுதலையும் தெய்வம் கேட்டு பதில் கொடுக்கிறார். பாருங்க, நான் உனக்கு எப்பவோ பதில் அளித்து விட்டேன், உன் வாயிலிருந்து சொல் பிறக்க முன்னே நான் உனக்கு பதிலை கொடுத்து விட்டேன், கட்டளை பிறந்து விட்டது மகனே, நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க இந்த நாளில் தைரியப்படுங்க, சந்தோஷமாய் எழுந்திருங்க, துக்க வஸ்திரம் வேண்டாம், அழுகையை நிறுத்துங்க, கண்ணீரை துடைச்சிடுங்க. இப்பொழுது சொல்லுங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று, என்னை படைத்தவரே, நான் உம்மை மறந்தது உண்டுதான், என்னை நேசித்தவரே, நான் உன்னை வெறுத்தது உண்டுதான், ஆனால் இன்றைக்கு உம் அண்டை ஓடி வந்து நிற்கிறேன், என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய சூழ்நிலையை மாற்றும், என்னுடைய வியாதியை நீக்கும், என்னுடைய கண்ணீரை தொடையும், என் கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு கட்டளை பிறந்து விட்டது. உங்களுக்கு பதிலுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அந்த பதிலை கொடுப்பதற்கு தேவன் ஆவலாய் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வந்து தேவனை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? கடவுள் சன்னிதானத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை பார்த்து சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற உன் பிள்ளைகளுக்கு நீர் போதித்து உணர்த்துவித்து கற்றுக் கொடுத்து கரம் பிடித்து நடத்தும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்க பொறுப்படுங்க, கனம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.